ரசிகர்களான நமக்கு கவின் நடிச்சிருக்கிற மாஸ்க் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இத பத்தி நாம இப்போ பேசலாம். கவின் வேலுவோட சுவாரஸ்யம். பணம் சேர்க்கணும், அதை எப்படியாவது சம்பாதிக்கணும்னு துடிக்கிற ஒரு கிரிமினல் மைண்ட் செட் கொண்ட ஆளு தான் நம்ம வேலு, அதாவது கவின். ஆனா அவர் கொஞ்சம் வித்தியாசமானவரு. ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுக்கிட்டு கள்ள தொடர்புகளை கண்டுபிடிக்கிறது, பிளாக்மெயில் செஞ்சு பணம் பறிக்கிறதுன்னு கொஞ்சம் டேஞ்சரான விஷயங்களோட சுவாரஸ்யமாவும் இருக்காரு. ஆனா வேலு தனக்குள்ள ஒரு நல்லவனையும் ஒளிச்சு வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட கவினை அரசியல்வாதிகளுக்கு வேலை செய்யற பூமி வந்து சந்திக்கிறாங்க. பூமி சொல்ற ஒரு வேலையை வேலு செஞ்சு கொடுக்கும்போது ஒரு பெரிய கும்பல் கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிக்குது. யாருடைய பணம் அது, கொள்ளையடிச்சது யாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஆன்லைன் கதை. கேட்கவே செம த்ரில்லிங்கா இருக்குல்ல. இயக்குனர் விக்ரமன் அசோக் புது முயற்சி. நம்மள மாதிரி நடுத்தர மக்கள் மனசுல எப்பவும் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும்ல, நாமளே இந்த தரையிலிருந்து எம்பி ஒரு குதி குதிச்சா என்ன ஆகிடும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை. அந்த ஆசையோட வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்தா என்னவெல்லாம் நடக்கலாங்கிறத ரொம்ப அழுத்தமான கதையா கொண்டு வந்திருக்காரு அறிமுக இயக்குனர் விக்ரமன் அசோக். படத்தோட ஆரம்பத்துல இயக்குனர் நெல்சன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறாரு. அதுவே அடுத்தது என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பை கிளப்புது. காட்சிக்கு காட்சி நம்மளை கதையிலிருந்து விலகாம பாத்துக்கிட்டாங்க. முக்கியமா இடைவேளை ட்விஸ்ட் செம. அதைவிட பெரிய ட்விஸ்ட் கிளைமேக்ஸ்ல இருக்கு. ஒரு கமர்ஷியல் படத்தை கூட எப்படியெல்லாம் சுவாரஸ்யமாக்கலாம்னு விக்ரமன் அசோக் ரொம்ப நல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. நடிகர்களின் பெர்ஃபார்மன்ஸ். முதல்ல கவின். உண்மையிலேயே கவின் இதுவரை பண்ணாத ஒரு கேரக்டர் இது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டரை பண்ணா நமக்கு ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்துடுமோன்னு தயங்காம கதைக்காக தன் கதாபாத்திரத்தை சிதைக்காத நடிப்பு கொடுத்தது படத்துக்கு ஒரு பலம். அடுத்தது ஆண்ட்ரியா. தயாரிப்பாளராகவும் நடிகையாகவும் ஆண்ட்ரியா இந்த படத்துல பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. க்ளோஸ் அப் ஷாட்களில் மிரட்சியான முகபாவனைகளை காட்டி ஒரு வில்லத்தனத்தை கொண்டு வந்திருக்காங்க. செம பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது ருகானி சர்மா. வழக்கமான ஹீரோயின் இப்படிதான் இருப்பாங்கங்கிற எண்ணத்தை ருகானி சர்மா உடைச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க காட்சிக்கு சிரிப்பு சத்தம் கேக்குது. அவங்க கேரக்டரோட வாய்ப்பை வீணாக்கல. நாம ஒரு சான்ஸ் கிடைச்சா இடரக்கூடிய இடங்கள் தானேன்னு ரொம்ப இயல்பான உண்மையை அவங்க கேரக்டர் வழியா சொல்லியிருக்காங்க. பவன், சார்லி, கல்லூரி வினோத், அர்ச்சனா இவங்க எல்லாரோட நடிப்பும் கதைக்கு பக்கபலமா அமைஞ்சிருக்கு. குறிப்பா அர்ச்சனா. தமிழ் சினிமாவுல பெண் காமெடி நடிகர்களுக்கான இடம் நிறைய காலியா இருக்கு. அந்த இடத்துக்கு இவங்க சரியா பொருந்துவாங்க. தொழில்நுட்பம் கலக்கல். அறிமுக இயக்குனரா இருந்தாலும் விக்ரமன் அசோக் கிட்ட ஒரு நல்ல தெளிவு தெரியுது. கதையோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு சில காட்சிகளை அமைச்சிருக்காரு. படத்துக்கான மனநிலையை பிரதிபலிக்கிற ஒளிப்பதிவு, எடிட்டிங், பின்னணி இசைன்னு எல்லாத்துலயும் நிறைய கவனம் கொடுத்திருக்காங்க. இடைவேளைக்கு முன்னாடி இருக்கிற காட்சிகள் இரண்டாம் பாதிக்கு நம்மள இன்னும் எதிர்பார்க்க வைக்குது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எதிர்பார்க்காத விதத்துல இருந்தது. அந்த கொள்ளையை நியாயப்படுத்துற மாதிரி பேசுறது நம்ம மனசுக்கும் சரியாப்படுது. ஆர்.டி. ராஜசேகர் ஒளிப்பதிவு, ஜி.வி. பிரகாஷ் இசை. இவங்க ரெண்டு பேரும் கதைக்கு ஏத்த மாதிரி தங்களுடைய பங்களிப்பை சிறப்பா செஞ்சிருக்காங்க. கண்ணு மொழி பாட்டு ரொம்ப ரசிக்க வைக்குது. படத்தோட கலர் கிரேடிங் வேலைகளும் ரொம்ப சூப்பரா இருக்கு. மொத்தத்துல நம்மள மாதிரி நடுத்தர மக்கள் மனசுல இருக்கிற எதிர்பார்ப்புகளுக்கான படமாகவே மாஸ்க் உருவாகி இருக்கு. நடுத்தர மக்கள் எப்பவுமே நடுத்தர மனநிலையிலேயே தான் இருப்பாங்களா, இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா என்ன ஆகும்ங்கிற கேள்விகளுக்கு இந்த படம் பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கு. விதவிதமான கொள்ளை படங்களிலிருந்து விலகி வேற சில விஷயங்களையும் இந்த படம் பதிவு செஞ்சிருக்கு. ஆனா சில இடங்கள்ல ரொம்ப நல்லா வந்திருக்க வேண்டிய காட்சிகள் டக்குன்னு கட்டாகிற மாதிரி இருந்தது ஒரு சின்ன பலவீனம். மத்தபடி எம்.ஆர். ராதா மாஸ்க் போட்டு கொள்ளையடிச்சவங்க யாரு, அந்த 440 கோடி திரும்ப கைக்கு வருமாங்கிற நல்ல ஒன்லைனுக்கு ஏத்த உருவாக்கம் இந்த படத்துல இருக்கு. அதனால சோர்வை தர்ற காட்சிகள் பெருசா இல்ல. பணம் பார்த்துட்டு வந்து நீங்களும் உங்க கருத்தை சொல்லுங்க.